நோஃபாப் சேலஞ்சில் இருக்கும்போது நீங்க எதுக்கு இந்த மாதிரி கம்யூனிட்டியில இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றோம்னு தெரியுமா? இதுக்காக தான். இந்த நமக்கு முன்னாடியே ஒருத்தன் வந்து இவனை வந்து அடிச்சு போட்டு இருக்கான், நமக்கு முன்னாடியே நம்முடைய எனிமிய வந்து அடிச்சு போட்ட ஒருத்தன் வந்து நம்ம கூட இருந்தான்னா உன்னோட வில் பவர்ன்றது அதிகமாகும். வந்து பாத்துக்கலாம், இவன் என் கூட இருக்கான்டான்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்குள்ள வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த கம்யூனிட்டிக்குள்ள வந்து வர சொல்றேன். அதுக்கு தான் என்கிட்ட வந்து நம்ம ஒன்னா வந்து இந்த சேலஞ்சை வந்து பார்க்கலாம் ப்ரோன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நீ தனியா இருந்தா அவன் நாம நினைக்கிறத விட பெரிய ஆளு. இந்த பார்ட்டியில எல்லாம் வந்து அலையன்ஸ் வந்து சேருவாங்கல்ல, நீ ஒன்னா இருந்தா வந்து இப்ப இருக்கிற கட்சி வந்து உன்னை ஈஸியா வந்து தோக்கடிச்சு விடுவாங்க. பட் நீ அலையன்ஸ்ல இருந்தான்னா நம்ம ரெண்டு பேரோட இதுவும் வந்து பவர்ன்றது இருக்கிறதுனால நம்மளை வந்து தோக்கடிக்க அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் வந்து முடியாதுன்ற மாதிரி. நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு கிடக்குறீங்க? இதை இப்படியும் சொல்லலாம், ஷோ மீ யுவர் இன்ஸ்டாகிராம் நியூஸ் ஃபீட் அண்ட் ஐ வில் டெல் அபவுட் யுவர் மைண்ட். உன்னோட இன்ஸ்டாகிராம் நியூஸ் ஃபீடோ, உன்னோட யூடியூப் வந்து ஹிஸ்டரியோ, உன்னோட யூடியூப் நியூஸ் ஃபீடோ நீ வந்து எனக்கு ஷோ பண்ணேன்னா உன்னோட எதனால இவ்வளோ அளவு ட்ரை பண்ணியும் இந்த சேலஞ்சில இருந்து வெளியே வர முடியலைன்றது என்னால வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட மைண்டுக்கு தேவையான சில நியூட்ரியன்ஸ்ன்ற விஷயம் வந்து இருக்கு. இந்த நியூட்ரியன்ஸ்ன்ற விஷயத்த ப்ராப்பரா உன்னால வந்து கொடுக்க முடியாட்டினா நீ இந்த சேலஞ்சில் கண்டிப்பா வந்து ஃபெயில் ஆயிடுவேன். நியூட்ரியன்ஸ்னா என்ன ப்ரோ? எனக்கு நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவேன் எப்போன்னு தெரியுமா? ஏன் என்னால இவ்வளோ அளவுக்கு ப்ரெஷர்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்து என்னோட தலையில வைக்க முடியுதுன்னு தெரியுமா? எனக்கு தேவையான நியூட்ரியன்ஸ்ன்ற ஒரு விஷயத்த நான் வந்து எடுத்துக்கிறதுனால தான். என்னோட மைண்டுக்கு சில நியூட்ரியன்ஸ்ன்றது தேவையா இருக்கு. அது என்னெல்லாம்னு தெரியுமா? லவ், கேர், ரெஸ்பெக்ட் அண்ட் கன்சிடரேஷன். இந்த விஷயம்ன்றது நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான நியூட்ரியன்றது. நீ உனக்கு லவ், கேர், ரெஸ்பெக்ட்ன்ற விஷயம் வந்து கிடைக்காம இருந்துச்சுன்னா நீ வந்து வேற ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுவ. என்னோட பிரேக்கப்லாம் வந்து முடிஞ்சு நிற்கும் போது நான் ஒரு விஷயம் பண்ண என்னன்னு தெரியுமா? ஏன்னா நமக்கு வந்து ஒரு பிரேக்கப்ன்ற ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம லைஃப்ல நமக்கு கிடைச்சிட்டு இருந்த இந்த லவ், கேர், இன்டிமசி, ரெஸ்பெக்ட்ன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பார்ட்னர் கிட்ட இருந்து கிடைச்சிட்டு இருந்த நிறைய விஷயங்கள்ன்றது நமக்கு வந்து மிஸ் ஆகும். லாஸ்ட் டைம் வந்து நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமா நான் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து ஹையர் பண்ணதுதான். எனக்கு இவகிட்ட இருந்து கிடைச்சிட்டு இருந்த கேர், இவகிட்ட இருந்து கிடைச்சிட்டு இருந்த அந்த ஒரு ரெஸ்பெக்ட், இவகிட்ட இருந்து கிடைச்சிட்டு இருந்த அந்த ஒரு கைண்ட் ஆஃப் லவ்ன்றது இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து நான் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அது வந்து ஒரு பொண்ணா இருந்தா அது வந்து வேரி ஆகும். அதுவே வந்து என்னோட ஒரு டீம்ல இருக்கிற ஒரு பர்சனா இருந்தா இவங்களுக்கு என்ன கேர் பண்ணணும்ன்றது தான் இவங்களோட ஒரு ஃபுல் டைம் வேலையாவே இருந்தா. ப்ரோ, இப்போ என்னோட பிஸ்னஸ்ல வந்து ஒரு ஃபெயிலியர்ன்ற மாதிரி நடந்த சிச்சுவேஷன்லையும் என் வீட்டில இருந்து எனக்கு கிடைச்சிட்டு இருந்த லவ், கேர்ன்ற மாதிரியான நிறைய விஷயம்ன்றது லோஸ் ஆயிருச்சு. எனக்கு பிரேக்கப்ன்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது எனக்கு கிடைச்சிட்டு இருந்த லவ், கேர்ன்றது மிஸ் ஆயிருச்சு. எனக்கு பிடிச்ச நிறைய பர்சன்ஸ் வந்து என்னோட லைஃப்ல இருந்து போகும்போது எனக்கு கிடைச்சிட்டு இருந்த லவ், கேர்ன்ற ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம எப்படி போவோம்னா நம்ம மென்டலி வந்து ரொம்ப அன்ஸ்டேபிள் ஸ்டேட்ல வந்து போயிட்டு இருப்போம். என்னாலையும் நான் வந்து ஏன் இவ்வளோ கிளாரிட்டியா இருக்கேன்னா என்னோட மைண்டுக்கு தேவையான இந்த லவ், கேர், ரெஸ்பெக்ட், இந்த கன்சிடரேஷன்ன்ற ஒரு விஷயத்த ப்ராப்பரா நான் ஆட் பண்ணிட்டே இருக்கேன்றதுனால தான். உன் லைஃப்ல அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா? உன்னை லவ் பண்ற, உன்னை கேர் பண்ற? என் லைஃப்ல அது ஒரு பொண்ணாலாம் வந்து கிடையாது. பட் என்னால வந்து ஹையர் பண்ண முடியும்ன்றதுனால வந்து நான் ஹையர் பண்ணிட்டேன் ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட்ன்ற மாதிரி. பட் அந்த மாதிரியான ஒரு பர்சன் உங்களோட லைஃப்ல உங்களுக்கு கட்டாயம் வந்து தேவை. அது வந்து ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு பர்சன் உங்களோட லைஃப்ல இது உங்களுக்கு ஒரு மினிமம் லெவல்ல இவ்வளோவாச்சு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கணும்ன்ற மாதிரியான ஒரு விஷயம்ன்றது இருக்கு.
அது கிடைக்காம இருக்கும்போது என்ன ஆகும்னா நீங்க மென்டலி ரொம்பவும் அன்ஸ்டேபிளான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுவீங்க. இந்த மென்டலி அன்ஸ்டேபிளான ஒரு ஸ்டேட்ல வந்து நீங்க இருக்கும்போது ஈஸியா வந்து இந்த பேட் ஹாபிட்ஸுக்குள்ள எல்லாம் வந்து நீங்க வந்து போயிடுவீங்க. உனக்கு வந்து சாப்பாடே கிடைக்கல, ஓகேவா? அப்போ உன் முன்னாடி ஜங்க் ஃபுட் வச்சா என்ன, உன் முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி வச்ச சாப்பாடு வச்சா என்ன, நீ வந்து போய் சாப்பிடுவே தானே? நேத்து வச்ச சாப்பாடு வச்சா என்ன? இதே மாதிரிதான் உன்னோட மைண்டோட விஷயத்திலையும் உனக்கு தேவையான லவ், கேர், அந்த ஒரு ஹாப்பினஸ்ன்ற விஷயம் வந்து நீயா வந்து எடுத்துக்கலன்னா, நீயா வந்து உருவாக்கிக்கலன்னா, அதுக்கான ஒரு சிச்சுவேஷன்றது நீயா வந்து கிரியேட் பண்ணிக்கலன்னா, அது வந்து இந்த மாதிரியான போன், ஒரு ராங் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி குதிச்சுட்டே தான் இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்ன்றது போகும்போதே உனக்கு வந்து தெரியும், எனக்கு சரிப்பட்டு வராத ரிலேஷன்ஷிப்ன்ற மாதிரி உனக்கு தெரியும். பட் இருந்தும் நீ வந்து ரொம்ப எம்டியா கிடக்கிற. நீ சாப்பிட்டே 10 நாள் ஆகுது. அப்போ முன்னாடி யார வந்து சாப்பாடு கொண்டு வந்து நீட்டுறாங்கன்றத பத்தி நீ கவனிக்கவே மாட்ட. அந்த சாப்பாடு வந்து நல்ல சாப்பாடா, அந்த சாப்பாட்டுல ஏதாச்சும் போட்டு இருப்பாங்களான்ற விஷயத்தையும் நீ வந்து கவனிக்கவே மாட்ட. நீ சாப்பிட்டுடுவ. அதனால உனக்கு நீயா வந்து இந்த லவ், கேர், ரெஸ்பெக்ட், அட்மிரேஷன் இந்த மாதிரி எல்லாம் வந்து கிடைக்கிற சில சிச்சுவேஷன்ஸை நீயா வந்து கிரியேட் பண்ணிக்கணும். நான் வந்து இப்போ நான் ஏன் என்னோட லைஃப்ல ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டை வந்து ஹையர் பண்ணேன் தெரியுமா? எனக்கு முன்னாடி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ன்ற மாதிரி வந்து இருந்துச்சு. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ன்ற மாதிரி இருக்கும்போது இவன் என்ன பண்ணுவான்னா, என்னோட ஷர்ட் எல்லாம் கொண்டு போயிட்டு வாஷ் பண்ணி அயன்லாம் வந்து பண்ணி கொடுப்பான். அந்த மாதிரி அயன்லாம் வந்து பண்ணி கொடுக்கும்போது கொஞ்ச நாள் பண்ணிட்டாலே ஒரு 10 வாட்டி, அக்ஷய் நான் உன்னை எவ்வளோ பேம்பர் பண்ணுறேன் பாரு, உனக்காக நான் என்னோட ஷர்ட் எல்லாம் வந்து அயன் பண்ணி கொடுக்குறேன், யாருடா உனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுப்பான்ற மாதிரிலாம் வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலா அவ இந்த மாதிரி கொடுத்த இந்த மைன்யூட்டான, எனக்கு வேற யாருமே இந்த மாதிரி ப்ராப்பரா எல்லாம் வந்து பண்ணி கொடுத்ததும் கிடையாது. அவ இந்த மாதிரி கொடுத்த சில மைன்யூட்டான கேர்ன்ற ஒரு விஷயத்துல நான் அட்டாச்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இவ என்னோட லைஃப்ல இருந்து போகும்போது இவ எனக்கு பண்ணி கொடுத்த நிறைய விஷயங்கள்ன்றது மிஸ் ஆயிருச்சு. அந்த கேருன்ற ஒரு விஷயத்துல நிறைய ஒரு பெரிய ஒரு ஹோல்ன்றது வந்துச்சு. அப்போ இதே கேரை வந்து எடுத்துக்கிறதுக்காக இவ வந்து எனக்காக வந்து சாப்பாடு எல்லாம் வந்து கொண்டு வருவா, ஃபுட்டு வந்து கொண்டு வருவா, என்னோட ஷர்ட்டை வந்து அப்படியே வாஷ் பண்ணிட்டு அயன் பண்ணிட்டுலாம் வந்து கொண்டு வருவா எனக்காக. நான் வந்து இப்போ எங்கேயாச்சும் போகணும்னா அவ வந்து இங்க என்னோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று என்ன அப்படியே வந்து பிக்கப் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வேணாலும் வந்து கொண்டு போய் விடுவா. என்னன்னா என்னோட டிராவல் அந்த மாதிரியான நிறைய விஷயத்த வந்து பார்த்துக்கிட்டதே அவதான். அப்போ நான் ஒரு விஷயம் புரிஞ்சிட்டது என்னன்னா, இந்த ஒரு விஷயத்தினால எல்லாம் வந்து எனக்கு இவன் மேல ஒரு அட்டாச்மெண்ட்ன்றது உருவாயிருச்சு. இந்த விஷயம் இவ எனக்கு பண்ணி கொடுக்கறாளேன்னு சொல்லிட்டு இதனால நான் ஒரு ராங் பார்ட்னரை என்னோட லைஃப்ல வந்து சூஸ் பண்ண கூடாது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, இவ எனக்கு பண்ணி கொடுத்திருந்த நிறைய விஷயங்களை அப்படியே செப்பரேட் பண்ணிட்டேன். இதை பண்றதுக்குன்னே ஒருத்தவங்களை வந்து ஹையர் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு இவங்க கொடுத்திருந்த நிறைய எமோஷனல் அட்டாச்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து உருவாக்கின நிறைய விஷயம்ன்றதை நான் வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு இருக்கும்போது இனி ஒருத்தவங்களோ என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. எனக்கு லைட்டா வந்து பசங்க என்னன்னா லைட்டா யாராச்சும் கேர் பண்ணிட்டாங்களே அட்டாச்சு ஆயிடுவாங்க. அந்த ஒரு எமோஷனல் கனெக்ஷன்றது இவங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த கனெக்ஷன்றது நான் இங்க இருந்து எடுத்துட்டு இருக்கும்போது இவ லைட்டா கொஞ்சம் கேரை காட்டி லவ் காட்டிலாம் வந்து நம்மள எதுவும் பண்ண முடியாது. புரியுதா நான் சொல்றது? என்னோட மைண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இந்த நியூட்ரியன்ஸ்ன்றது. இது வந்து கிடைக்காட்டினா நீங்க மென்டலி ரொம்ப அன்ஸ்டேபிளா இருப்பீங்க. உங்களால கிளாரிட்டியா திங்க் கூட பண்ண முடியாது. ஏன்னா நீ வந்து சைக்காலஜிக்கலி, பயாலஜிக்கலி, மென்டலி வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்க. உன்னோட மைண்டுக்கு தேவையான நிறைய விஷயத்தை வந்து நீ கொடுக்காம இருக்க. உன்னோட லைஃப்ல இந்த விஷயத்தை எல்லாம் வந்து உனக்கு ப்ராப்பரா கைட் பண்றதுக்கு ஒரு பெர்சன்றது இல்லாம வந்து இருக்கலாம். அந்த பெர்சனா என்னால வந்து இருக்க முடியும். 2 நாளைக்கு நடந்துட்டு இருக்கிற லைவ் செஷன்ல வந்து நான் எடுத்துட்டு இருக்கிற கிளாஸோட ஒரு போர்ஷன் மட்டும்தான். நீங்க வந்து உங்களோட லைஃப்ல வந்து 2025ன்ற மாதிரி எல்லாம் ஆரம்பிக்கும் போது நிறைய இலக்குகள், இதை அச்சீவ் பண்ணணும், இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும், மென்டலி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறணும்,
ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாலிட்டியா மாறணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், பிரேக்கப்பை விட்டு வெளியே வரணும்ன்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. ஒரு விஷயம் கேட்கட்டா ப்ரோ, அதெல்லாம் வந்து நீ பண்ணியா? சோ இதுக்காக உன்னால வந்து தனியா வந்து இத வந்து ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியாட்டினா நான் இருக்கேன் உன்னை சப்போர்ட் பண்றதுக்கு. உன் கூட ஒரு பிரதரா வந்து நான் இருக்கேன். சோ நம்ம கூட சேர்ந்து இந்த வாழ்க்கைன்ற ஒரு விஷயத்துல, வாழ்க்கைன்ற பாதையில நீ வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன்னா உனக்கு வந்து நம்ம கம்யூனிட்டியில வந்து ஜாயின் பண்ணலாம். சோ உனக்கு நம்ம கூட சேர்ந்து இந்த வாழ்க்கைன்ற பாதையில வெற்றி பெறணும்ன்ற மாதிரி நினைக்கிறேன்னா உனக்கு நம்முடைய கம்யூனிட்டியில வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்றதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்லயும் வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பா வந்து ஒரு ஃபீன்றது இருக்கும் தான். பட் அடுத்ததா இந்த 9 மாசத்துல நீ சாதிக்காத நிறைய விஷயத்த உன்னால வந்து அடுத்த கொஞ்சம் மாசங்கள் என் கூட இருக்கும்போது நீ வந்து சாதிச்சிருப்ப. இது நான் பண்ற ப்ரோமிஸ். சோ வாழ்க்கையில வந்து மாற்றம் கொண்டு வரணும்ன்ற விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்கிறதா இருந்தா உனக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ so much for watching. It's me Akshay. நான் உங்கள் கேரளா தம்பி. Bye.